இப்போ நாங்கள் பாலைவன பூமிக்கு வந்திருக்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சவுதியில் வந்து யாராவது தொழுகு நேரங்கள்ல தொழுகாம ரோட்டில் நடமாடிக்கிட்டு முத்தவான்னு சொல்லி இங்க ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப இல்ல அது. மாஷா அல்லாஹ். ஒட்டகத்தை என்ன செய்வாங்கன்னா வாகனத்துல ரோந்து வந்துகிட்டே இருப்பாங்க. தொழுக நேரங்கள்ல தொழுகாம யாராவது இடது பக்கம் பாருங்க ஒட்டகம். அப்படியே ஒரு வண்டியில ஏற்றி கொண்டு வந்து நேரா வந்து இந்த பாலைவனத்தை விட்டுட்டு போயிருவாங்க. விட்டுட்டு நீங்க அதை எந்த தொழுகையை விட்டோமோ அந்த தொழுகையை தொலை சொல்லிட்டு நீங்க அப்படியாக்க நடந்து வீட்டுக்கு போயிருந்துட்டு குறிப்பிட்ட ஒரு பாலைவனம் இது. தப்பிச்சு ஓட முடியாது. எந்த விதமான கரண்ட் வசதி மொபைல் வசதி எதுவுமே இருக்காது. இங்க வாழக்கூடிய ஆளை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது போன்ற மக்களும் உலகத்துல வாழ்றாங்கிறது இங்க வந்து பார்த்தாதான் தெரியும். எந்த வசதி வாய்ப்பும் பாத்ரூம் கூட கிடையாது. உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கூடாரம் போட்டு அடிச்சு ஒட்டகத்தை வளர்க்குறாங்க. அரபுகள் உங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கறது இல்லை. ஒட்டகத்தில் வரக்கூடிய நாம வாங்கக்கூடிய இந்த பால் மூலியமா வரக்கூடிய வருமானம் தான் அவங்களுக்கான செலவு. ஒட்டகத்துடைய கறியை சாப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துல வசிக்கிறாங்க. நாமெல்லாம் இந்த இடத்துல ஒரு நாள் இல்ல ஒரு மணி நேரம் கூட இந்த இடத்துல நிக்க முடியாது. அந்த அளவுக்கு வெயிலும் இருக்கும், குளிர் காலத்துல குளிரும் இருக்கும். எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஒரு பகுதியில் இந்த மக்கள் வசிக்கிறாங்க. இவங்கதான் ஒரிஜினல் அரபிகள். இங்க இருக்கக்கூடிய அரபியை பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய அரபிகள் தான் டூப்ளிகேட். இங்க இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் காட்டு அரபிகள். படிப்பறிவு எதுவுமே இருக்காது, ஆனா நல்ல குணம் இருக்கும். நம்மளை பார்த்தா அரவணைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒட்டகத்தோட சேர்ந்து வராரு. நம்மளை பார்த்த உடனே சந்தோஷமா வண்டியா சேர்த்து ஒட்டகத்தை அரவணிட்டு வராரு. நம்மளை பார்த்தா ஒரு ஆனந்தம் அடைஞ்சுவாரு. ஏன்னா நம்ம இறங்கி போய் ஏதாவது வாங்குவோம் கொள்ளுவோம், அதனால உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் சொல்லி ஒரு 6 வாரமா ஹாஜிகள் இறங்குங்க, சந்தோஷமா ஒட்டகத்தை பாருங்க, சவாரி செய்யுங்க.